ரகசியத்தை மற்றொரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்ற வாரம் அருண்குமரன் கேட்காத கேள்விக்கான விடைய பார்த்துட்டு இருக்கோம். முன்வினை எல்லாத்தையும் சரிசமமா தான் கடவுள் படைச்சார்னா, சில பேர் சொத்து சுகங்களோட சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேரோட ஒருவேளை சோறு கூட கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இந்த கடவுளுக்கு ஓர வஞ்சனை? யாருக்கும் நான் மனசால கூட தீங்கு நினைக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? கொலை கொள்ளை போன்ற எல்லா தீங்குகளையும் செய்யறாங்க, ஆனா அவங்க காரு பங்களான்னு சுகமா இருக்காங்க. ஏன் இப்படி? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இப்படி எல்லாம் பேசணும். உண்மையில கடவுளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் நாம தான், கடவுள் இல்லை. முன்னாடி நாம ஏதோ செஞ்சிருக்கோம், அதற்கான பலன்களை இப்ப அனுபவிக்கிறோம். இப்ப செய்வதற்கான பலன்களை பின்னாடி அனுபவிப்போம். எப்படின்னா, பிறக்கும் போது சிறிதாதான் இருந்தோம், ஆனா இப்ப ஹைட் வைஸும் சரி வெயிட் வைஸும் சரி நல்லா வளர்ந்துருக்கும். காரணம் என்னன்னா, இதுவரை நாம் சாப்பிட்ட உணவுகள் தான். சரி, இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம், இத நாளைக்கு சத்துக்களா மாறுது. அதே மாதிரிதான் முன்வினையும். போன பிறவியில ஏதோ செஞ்சிருக்கோம், நல்லதும் கெட்டதும் கலந்து பண்ணி இருக்கோம். அதுல கொஞ்சம் கெட்டதை அதிகமா பண்ணதால இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த பிறவியில நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட இருந்தோம்னா இதற்கான பலாபலன்களை அடுத்த பிறவியில அனுபவிக்கலாம். சோ இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, நாம தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம்னா எதுக்கு கடவுள் நம்பிக்கை? சரியான கேள்விதான். உண்மையில வினைகளுக்கான பலன்களை தர்றது ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன் நினைச்சா நமது வினைகளின் பலனை மாற்ற முடியும், கொஞ்சம் குறைக்கவும் முடியும். உதாரணத்துக்கு மார்க்கண்டேயர் 16 வயதிலேயே இறக்கணும்னு இருந்தது. ஆனா அந்த ஈஸ்வரன் மனசு வச்சதால இன்னமும் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டும் இருக்காரு. சரி, இன்றைய கேள்விக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சீட் நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அவர் என்கிட்ட ஒரு பதில் சொன்னார். கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்குது. பட் ஆனால் அவர் கும்பிடுறதுக்கு டைம் எங்கிட்ட இல்லை. ஆஃபீஸ் போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, காலேஜ் போகிறாங்க. பட் அவர் கும்பிடுறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆஸ்பத்திரி போகிறோம், அவர் அங்கே போகிறப்ப குணமாயிடுது. ஸோ அந்த இடத்துல டாக்டர் கடவுள். அதே மாதிரி காலேஜுக்கு போகிறோம், நமக்கு பாஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கடவுள். இப்போ பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் கடவுள். ஸோ கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பழைய புராணத்தில் சொல்கிறாங்க, பழனிமலையில் இருக்கிற போகர் திரும்பவும் 2727ஆம் ஆண்டு திரும்ப பூமிக்கு வர்றதாகவும் ஒரு டைம் ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரதீப் ஒரு கேள்விக்குள்ள 3 கேள்வியை கேட்டிருக்காரு. ஃப்ரெண்டு சொல்றாங்கன்னு அவரே நிறைய சொல்லியிருக்காரு. கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா கும்பிட நேரம் இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் கடவுளுங்கிறது கோயில்லையோ மசூதியிலையோ சர்ச்சிலோ இருக்கிறவங்க, அவங்க நேர்ல போய் சண்டே மாஸ்லயோ இல்ல வெள்ளிக்கிழமையோ இல்ல தொழுதோதான் கும்பிடணும்னு. உண்மையில அது உடல் சார்ந்த வழிபாடு தான். மனம் சார்ந்த வழிபாடுகளும் இருக்கு. கடவுளோட லீலா வினோதங்களை கேட்கறது, அவரோட நாமத்தை சொல்றது அல்லது பாடல்கள் பாடுறது, இது மனம் சார்ந்த வழிபாடு. இன்னொன்னு புத்தி சார்ந்த வழிபாடு. உலகம்னா என்ன, உயிர்கள்னா என்ன, நான்னா என்ன, இந்த மாதிரி புத்தியால கீதை, உபநிடதங்கள், திருமந்திரம், இந்த மாதிரி புனித நூல்களை படிச்சு புத்தியால விசாரம் பண்றது, இது புத்தி சார்ந்த வழிபாடு. உடல் சார்ந்த வழிபாடு, கோயில்ல போய் கும்பிடுறது. மனம் சார்ந்த வழிபாடு, நாம ஜபம், பாடல்கள், கதைகள் கேட்கிறது. புத்தி சார்ந்த வழிபாடு, விசாரணை பண்றது. இந்த 3 கூட கடவுளுக்கிட்ட கூட்டிட்டு போகும். அதனால நேரம் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். 2வது, குணமாக்குறதால டாக்டர் தான் கடவுள், படிப்பிக்கிறதால டீச்சர் தான் கடவுள், சாப்பாடு போடுவதால அவங்க தான் கடவுள் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரிதான், கடமைன்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒண்ணு இருக்கிறது. ஒரு மருத்துவருக்கு குணமாக்குறது கடமை, ஆனா அவர் கடவுள் இல்லை. இப்ப இருக்க வணிகமயமான உலகத்துல தனது கடமைகளை சரியா செய்யறவங்களை பாக்குறது ரொம்ப அரிது. அதனாலதான் கடமைகளை சரியா செய்யறவங்களை நம்ம கடவுள் ஆக்கிட்டோம். ஆனா கடமை வேற, கடவுள் வேற. 3வது, போகர் 2027 பூமிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? சித்திகள் கைவர பெற்றவர்கள் சித்தர்கள். இதுல 18 சித்தர்கள் புகழ் பெற்றிருந்தாலும் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. அவங்க இந்த சித்திகளை கை கொண்டு ஒரு காரணத்திற்காக மறைந்திருக்கலாம், திரும்பவும் ஒரு காரணத்திற்காக கொஞ்சம் வருஷம் கழிச்சு தோன்றலாம். அல்லது சில பேருக்கு அந்த உருவத்தோட மட்டும்தான் நிறைய அபிமானம் இருக்கும். எப்படி ஒருத்தருக்கு ராமர் மேல, கிருஷ்ணர் மேல, சிவன் மேல அபிமானம் இருக்கும், அப்படி சில பேருக்கு அகத்தியர் மேலேயோ திருமூலர் மேலேயோ போகர் மேலேயோ அந்த உருவம் மேலதான் அபிமானம் இருக்கும். அந்த தேர்ந்த பக்தர்களுக்காக அந்த பரம்பொருளை அவங்களோட உருவம் கொண்டு வரலாம். 9 வகையான விஷயங்களை கொண்டு பழ
பரணி முருகன் சிலையை போகர் செஞ்ச மாதிரி இன்னும் ஏதாவது ஒரு அரிய காரியம் கூட செய்ய வேண்டியது இருக்கும் 2027. அதுக்காக கூட அவர் திரும்ப வரலாம். என்ன இருந்தாலும் ஆழம் காண முடியாத பெரிய கடலை ஒரு சின்ன மீட்டரை வச்சு அளக்கிறது முடியாத காரியம். அதே மாதிரிதான் ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும். சரி, இன்னைக்கு பிரதீப் சொன்ன கேள்விகளுக்கு பதில் சொன்னோம். உங்களுக்கும் இது போல மேலான ஆன்மீக கேள்விகள் இருந்ததுன்னா வீடியோவா எடுத்து templerahasiyam@gmail.com அனுப்பி வைங்க. டெம்பிள் ரகசியம் யூடியூப்ல மட்டும் இல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், டம்ளர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் இருக்கு. அதுலயும் நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இன்னும் அடுத்த வாரம் மரணம்னா என்ன, மரணம் எதற்காக ஏற்படுது, மரணத்திற்கு பிறகு நாம எங்க போறோம், இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளும் இருக்கு. இதை பத்தி விரிவா அடுத்த வாரம் விவாதிக்கலாம். அதுவரை டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.